சென்னை காசிமேடு மீனவர்களின் தொடர் வேலைநிறுத்தம் காரணமாக சந்தைக்கு மீன்வரத்து குறைந்துள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் சஞ்சீவி அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை காசிமேட்டில் உள்ள மீன்பிடி துறைமுகமும் ஒரு முக்கியமான துறைமுகமாக உள்ளது. கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட படகுகள் தினமும் இந்த இடத்திலிருந்து மீன்பிடிக்க செல்கிறது. ஆனால் கடந்த 14ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இது காரணம் அதாவது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட 150க்கும் மேற்பட்ட குதிரை திறன் கொண்ட இன்ஜின்களை காரைக்கால், நாகை, அதே போல கடலூர் மீனவர்கள் பயன்படுத்தி வருவதாக இங்கு காசிமேட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களால் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதை பற்றி மேலும் விவரங்களை அவர்களிடமே கேட்டு தந்து கொள்ளலாம். சார், எங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன சார்? வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா 150 ஹெச்பி ஆஸ்பர் உள்ள இன்ஜின் மட்டும்தான் நாங்கள் இழுக்கணும். இல்லை, அவங்களும் இழுக்கணும், அவங்க வரவங்க. அது இல்லாத 450, 500 ஆஸ்பர் உள்ள இன்ஜின் வச்சு இழுத்துட்டு எங்கள் வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க. நாங்கள் போய் கேட்டால் பெரிய பெரிய வீச்சர் மாதிரி எடுத்துக்கிட்டு வெட்ட வர்றது, அதிகமாக தராதரம் வாரத்தில் பிறகுது. உங்களுக்கு பழகி தெரியலன்னா ஏன்டா எங்களை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறது. கரைப்போனால் அந்த நாட்டு படகுகளில் அவங்க வலையை வெட்டி விட்டு போயிடுறாங்க சார். வெட்டி விட்டு போன பிறகு எங்களை கூப்பிட்டு அந்த ஃபைன் போடுறாங்க. பிடிச்சிட்டு 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபைன் போடும்போது நாங்களே நஷ்டத்துக்கு தான் தொழில் பண்ணுறோம். அப்போ தொழில் பண்ணும்போது அந்த ஃபைனை எங்களால் எப்படி கட்ட முடியும்? அதுக்கும் போய் திருப்பி நாங்கள் அவங்கள கேட்டால் நாங்கள் வச்சு தான் இழுப்போம், அவங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சண்டை போடுற மாதிரி அவங்கள பிடிக்க முடியாது எங்களால். அவங்க ஆஸ்பர் 550 அப்படி ஆஸ்பர் இருக்கும்போது அவங்கள பிடிக்க முடியாது. நாங்கள் கிட்ட போனாலும் அவங்க ஓடிடுறது, எஸ்கேப் ஆயிடுறது. மீண்டும் திருப்பி அவங்க அங்கே தொழில் பண்ணுறது, மறுபடியும் இப்படியே தொழில் பண்ணி எங்களுக்கு அந்த இடத்துல மீன் அப்படியே அழிஞ்சு போச்சு. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பிரச்சனைகள் வேறு மாநிலத்துக்கும் இந்த மாநிலத்துக்கும், பட் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மாவட்டங்களுக்குள்ளேயே இப்போ நாகப்பட்டினம் சொல்கிறீங்க, கடலூர் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இது சார்பாக அரசாங்கம் பேசுனீங்க, அதிகாரிகள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அவங்க? இன்றைக்கி அதுக்கு தான் மனு கொடுத்துருக்கோம், இன்றைக்கி எங்களுக்கு தெரிவிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நாங்கள் அமைதியாக எந்த ஒரு ஆர்ப்பாட்ட முறையும் இல்லாத போராட்டம் பண்ணுவோம். ஆர்ப்பாட்டம் இல்லாத ரெட்டமடி இந்த வலை இதெல்லாம் தடுக்கணும். அரசாங்கத்தில் தடைப்பட்ட வலை வராங்க. சுருக்கு வலை எடுத்துகிட்டு சுத்தமாக நாங்கள் 100 போட்டு பிடிக்கிற மீனை 1 போட்டு பிடிச்சிட்டு போயிடுறோம். ரொம்ப நாங்கள் இதனால் இப்படியே இருந்துச்சுன்னா மெட்ராஸில் நாங்கள் தொழிலே பண்ண முடியாது. மீன் நாங்கள் என்ன பண்ணணுன்னே தெரியாது. அதே மாதிரி மீன் வளர்ச்சியே இல்லாத போயிடும் சுத்தமாக. அவங்க இந்த இன்ஜினும் இல்லாமல் 150 ஆஸ்பர் இன்ஜின் வச்சு அழகாக இங்கே தொழில் பண்ணலாம். நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம், அவங்க பாட்டு அவங்க தொழில் பண்ணலாம் சார். அவர்கள் கூறியதை கேட்டோம். அதாவது அரசாங்கம் விதிமுறையின்படி 150 குதிரை திறனுக்கு கீழே உள்ள இன்ஜின் தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய மீனவர்கள் அதிகபட்சமான அதிக திறன் கொண்ட இன்ஜினை பயன்படுத்தும் காரணத்தால் இங்கு இருக்கக்கூடிய மீன் வளங்கள் முற்றிலுமாக அழிந்து வருவதாக அவர்கள் சார்பாக கூறப்படுகிறது. அதனால் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த விஷயத்தில் அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று முக்கியமான கோரிக்கை வைக்கின்றனர். அதே போல நேற்று காலை வரை இங்கு இருக்கக்கூடிய காசிமேட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுகளில் மீன் விட்டு வந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு மேலாக இந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாத காரணத்தால் அதாவது இப்பொழுது நிலைமை பொறுத்தவரை மீன்கள் சுத்தமாக கிடைப்பதில்லை. அதனால் தற்போது மீனுக்கும் ஒரு வகையான ஒரு டிமாண்ட் ஏற்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், காசிமேடு.